நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டு கால பொறுமையை நீங்கள் காணலாம். எத்தனை எத்தனை வார்த்தைகள், எத்தனை கேவலமான விஷயங்கள், எத்தனை கொடூரமான கல்லடிகள், சொல்லடிகள். ஆனால் எந்த இடத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்திற்காகவே தவிர தனக்காக பழிவாங்குதலை முன்மொழிந்ததில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொறுமை மிக ஆழமான அழகான பொறுமையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பொறுங்கள், பொறுத்துக் கொண்டே இருங்கள். பொறுத்தால் என்ன கிடைக்கும்? பொறுத்தார் பூமி கூட ஆளுவார். உங்களை அல்லாஹ் தஆலா அதிபராக்குவான் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் கவலைப்பட்டது, நீங்கள் கஷ்டப்பட்டது, நீங்கள் வருத்தப்பட்டது ஒரு நொடி பொழுதில் எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றி எல்லோரையும் நீங்கள் கவலைக்குள்ளாக்கக்கூடிய இடத்தினுடைய அதிபர் அளவுக்கு உங்களை ஆக்குவான். ஆனால் அப்படி கொண்டு வந்ததற்கு பின்னால் நீங்கள் செய்ய வேண்டிய இரண்டாவது பண்பு என்ன தெரியுமா? நீங்கள் பழிவாங்குவதில்லை, அவர்களை மன்னிப்பது. ஒரு முஸ்லிம் முஃமினுடைய அழகு லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய தினம் உங்களை பழிவாங்குதல் கிடையாது, மன்னிச்சிட்டேன். இதை அப்படியே நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 21 ஆண்டுகளுடைய பொறுமைக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹே மக்காவிற்கு வருகிறார்கள். லட்சக்கணக்கான சஹாபாக்கள், அங்கு இருக்கக்கூடிய குறைஷிகள் எல்லாம் ஓடி ஒளிகிறார்கள். அல் யௌம யௌமுல் மல்ஹமா, முஹம்மது இன்னைக்கு நம்மள கொத்தென்று கரியை பீஸா ஆக்க போறார் நம்மள என்று பயந்து ஓடி ஒளிந்தனால் குறைஷிகள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தமின்றி காயமின்றி மக்காவை வெற்றி கொண்டதற்கு பின்னால் ஒட்டகத்திலிருந்து இறங்கி ஒட்டுமொத்த மக்களையும் பார்த்து சொன்னார்கள், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம். குறைஷி மக்களை பார்த்து, தம் சமூக மக்களை பார்த்து, இன்றைய தினம் உங்களுக்கு எந்த பழிவாங்குதலும் கிடையாது, உங்களை நான் மன்னிக்கின்றேன் என்று பொது மன்னிப்பாக ஆட்சி வந்ததற்கு பின்னால், அதிகாரம் வந்ததற்கு பின்னால் நினைத்தால் இந்த 20 ஆண்டுகளாக நீங்கள் எனக்கு என்னென்ன தொல்லைகளை துன்பங்களை செய்தீர்களோ ஒட்டு மொத்தத்தையும் 2 மடங்காக 3 மடங்காக உண்டு இல்லை என்று உங்களை ஆக்க முடியும். ஆனால் அதுவல்ல ஒரு முஃமினுடைய பண்பு, அதுவல்ல ஒரு இறை தூதருடைய பண்பு. எல்லா சகல வசதிகளும் அதிகாரமும் என்னிடத்தில் இருந்தும் நான் உங்களை மன்னிக்கின்றேன், இன்றைய தினம் பழிவாங்குதல் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த 2 விஷயங்கள், ஒன்று பொறுப்பது, மற்றொன்று பிறரை மன்னிப்பது. யாரை மன்னிப்பது? யார் உங்களுக்கு எதிராக சதி செய்தார்களோ அவர்களையே மன்னிப்பது. எப்போது மன்னிப்பது? உங்களுக்கு அவர்களை பழிவாங்குவதற்கான எல்லா விதமான ஆற்றலும் அதிகாரமும் இருந்தும் அவர்களை நீங்கள் மன்னிப்பது என்பது இருக்கின்றதே, இது அல்லாஹ் நமக்கு